வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸில் சாக்லேட் பானிபூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. ஒரு வனிலா சாஸோடு இது நான் சர்வ் பண்ணேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில் பிளாக் போஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாலை ஒரு சாஸ்பேனில் சேர்த்து மிதமான தீயில் காசிக்கிறேன். கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பாலை கொதிக்க வைக்கணும். நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பால் தீயக்கூடாது. அட் த சேம் டைம் பால் பொங்கி ஒரு மாதிரி இறுகி வரக்கூடாது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் அது கொதி வந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும், அவ்வளோதான். சோள மாவு கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. பால் நம்மளுக்கு கொதி வந்ததும் நம்மளுக்கு கலந்து அதில் சாஸ் தயார் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 சொட்டு வனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். சேர்த்து பாலை நல்லா கலந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இப்போ சோள மாவு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோள மாவு ஒரு ஸ்பூனாக சேர்த்து நான் இந்த பாலில் கலந்துக்கிறேன். அது நல்ல சாஸ் கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாம். இப்போ அந்த சாஸ் மாதிரி வந்துடுது பாருங்கள். உடனே நம்ம நல்லா கலந்துட்டு திக்காக வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். ஸோ இது கஸ்டர்டும் இல்லை, அந்த புடிங் பண்ணுற கன்சிஸ்டன்சியும் இல்லை, பாலும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி இது. இன்னும் கொஞ்சம் காய்ச்சினிங்கன்னா கஸ்டர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் நான் எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். நல்லா சில் ஆகணும் இது. ஸோ அந்த சூடெல்லாம் நல்லா ஆறினதும் ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இங்கே ஒயிட் சாக்லேட்டை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். மைக்ரோவேவில் 30 செகண்ட்ஸ்க்கு மெல்ட் பண்ண போகிறேன். 30 செகண்ட்ஸில் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா அந்த சாக்லேட்டை அடிச்சிடுங்க. அப்போ அதில் கட்டி முட்டி இருக்காது. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு வெந்நீர் மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாக்லேட்டை அந்த வெந்நீரில் அந்த பவுலில் வச்சிடணும். ஏன்னாக்கா அந்த சாக்லேட் மெல்ட்டடாகவே இருக்கும், இல்லைன்னா அது கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ குளிர்காலம் வேலை பெங்களூரில் சீக்கிரமாக இது கெட்டி ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி வெந்நீரில் வைக்கிறேன். இங்கே நான் ரெடிமேட் பானிபூரி யூஸ் பண்ண போகிறேன். அதே டைமில் ஒரு தட்டில் சில்வர் ஃபாயிலில் மேலே போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு இந்த மாதிரினாக்கா, இந்த பானிபூரி நீங்கள் தயார் பண்ணி தட்டில் வச்சிங்கன்னா அது ஒட்டும். சில்வர் ஃபாயில் மேலே வச்சிங்கன்னா ஒட்டாது. நீங்கள் தட்டு மேலே பட்டர் பூசிட்டு கூட இந்த பானிபூரி சாக்லேட்டை பூசி வைக்கலாம். இந்த ரெடிமேட் பானிபூரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பாப்பட் பானிபூரி யூஸ் பண்ணுங்கள். ரவை பானிபூரி வேணாம். நடுவில் கொஞ்சம் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த சாக்லேட்டை ஒரு முறை அடிச்சுட்டு அந்த ஃபோர்க்காலையும் அந்த சாக்லேட்டை பானிபூரி மேலே நல்லா பூசிடுங்க. ஸோ இப்போ இந்த சாக்லேட்டை பானிபூரி மேலே பூசினதும் அந்த சில்வர் ஃபாயில் மேலே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், கெட்டி ஆகிடும். இந்த பானிபூரியை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கூட ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ வெளியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரவை பானிபூரி கிடைக்கிறது, உங்களுக்கு மைதா பானிபூரி கிடைக்கிறது, அண்ட் பாப்பட் பானிபூரி கிடைக்கிறது. நீங்கள் பாப்பட் பானிபூரி தான் வாங்கணும், மைதா ரவை பானிபூரி வாங்காதீங்க. சிப்ஸ் கடையிலலாம் ரவை பானிபூரி மைதா பானிபூரி கிடைக்கும், அது வாங்காதீங்க. இந்த பாப்பட் பானிபூரினே கிடைக்கிது, அது வாங்கி தயார் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா சில் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சில் ஆனதும் கெட்டி ஆகிடுச்சு. அந்த சாக்லேட் கெட்டி ஆனதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ இது மேலே நான் கொஞ்சம் கலர் பூச போகிறேன். நான் பாப்பிலோனோட பிஸ்தா ஃப்ளேவர் க்ரீன் கலர் அண்ட் ஃப்ளேவர் யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு
கலர் அண்ட் ஃப்ளேவர் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க இவங்க கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ். இவங்களது கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எங்கே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் டீட்டெயிலாக. நான் நிறைய ரெசிபீஸில் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இவங்க ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த லெமன் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் என்னோடய காஜு ஆப்பிள் ரெசிபி பார்த்துருந்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கலர்ஸ் வச்சு நான் தயார் பண்ணேன் காஜு ஆப்பிள். இங்கே நான் ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு க்ரீன் கலர் அண்ட் ஆரஞ்ச் கலர் அந்த சாக்லேட் பானிபூரி மேலே லைட் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் அந்த பானிபூரி மேலே க்ரீன் அண்ட் ஆரஞ்சு பூசியிருக்கேன். இங்கே வனிலா மில்க் நல்லா சில் ஆகிருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஷார்ட் கிளாஸஸில் வந்து நான் வனிலா மில்க் சேர்த்துருக்கேன். அந்த வனிலா சாஸ் மேலே கொஞ்சமாக ஆரஞ்ச் ஃபுட் கலர் ஒன்றுத்தில் க்ரீன் ஃபுட் கலர் ஒன்றுத்தில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கலந்துருக்கேன் ரெண்டுத்தையும். இப்போ இந்த சாக்லேட் பானிபூரி தயார் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ட்ரேயில் அடுக்கிடுறேன். இது உள்ளே வந்து நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். கேக் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டஃபிங் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி சர்வ் பண்ணாக்கா. பாதாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக செரீஸ் வந்து அது பப்பாயா தான், ரா பப்பாயா. அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. பசங்களுக்கு அது ரெகுலராக கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி செரீஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ரா பப்பாயா செரீஸ் பசங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரா பப்பாயா செரீஸ் நான் சேர்த்துருக்கேன். ஜெம்ஸ் கொஞ்சம் சேர்த்து என்னோடய சாக்லேட் பானிபூரி தயார். இது என்னோடய இந்தியன் ஃப்ளாக் இன்ஸ்பயர்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.